ஹாய், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் க்ரியேஷன். வெள்ளை பூசணிக்காய் வச்சு சூப்பராக உதிரியான ஒரு பொரியல். நார்மலாக நம்ம வெள்ளை பூசணிக்காயில் பருப்பு சேர்த்து கூட்டு செய்வோம், இல்லைன்னா சாம்பார் செய்வோம், அவியல் மாதிரி பண்ணுவோம். பட் இது உதிரியான பொரியல் செய்ய போகிறோம். எப்படி வெள்ளை பூசணிக்காயில் உதிரியான ஒரு பொரியல் வாங்க பார்க்கலாம். நான் ஃப்ரெஷ்ஷான வெள்ளை பூசணிக்காய் என்னோடய தோட்டத்துலேருந்து எடுத்திருக்கேன். இது பிஞ்சாக இருக்கிறதால நான் அதோடய விதைகளோடு சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முத்தலாக இருந்ததுன்னா விதைகளை நீக்கிட்டு இந்த காய்களை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரை கப் அளவு பருப்பு வேக வைக்கிறேன். இது சாம்பார் பருப்பு. முங்குற அளவுக்கு தண்ணி, தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு, அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வேக விட்டுருங்க. 4 இல்லைன்னா 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். பருப்பு மசிஞ்சு வரக்கூடாது, கரெக்டாக வெந்திருக்கணும். அப்படியே முத்தாக இருக்கணும். நல்லா மசிஞ்சிட்டு அப்படின்னா சாம்பார் மாதிரி ஆகிடும், இல்லைன்னா கூட்டு மாதிரி ஆகிடும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் இருக்கணும். பருப்பு நல்லா வெந்திருக்கணும், ஆனால் முத்தாக இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை 3மே சேர்த்துட்டு பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை பூசணிக்காயை சேர்த்துடலாம். கடுகு, கருவேப்பிலை எல்லாம் பொரியும் போது நீங்கள் 2 துண்டு பூண்டு தட்டி கூட சேர்க்கலாம், இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ வெள்ளை பூசணிக்காயை நான் சேர்த்துட்டேன். இது இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுடலாம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். இந்த எண்ணெயிலேயே இது நல்லா வதங்கி வரணும். வதக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா நாம் இதில் தண்ணி சேர்க்க மாட்டோம், இந்த எண்ணெயிலே தான் இது வதங்கும். அந்த வெள்ளை பூசணிக்காய் பேசிக்காகவே நீர்ச்சத்து நிறைஞ்ச ஒரு காய்கறி. ஸோ நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம பொரியல் தான் பண்ண போகிறோம். தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா அது டக்குன்னு குழஞ்சிரும். இப்போ மூடி போட்டு 4 இல்லைன்னா 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். காய் 3/4 பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்தது நாம் இதில் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். இதுக்கப்புறமா நாம் ஒரு மசால் தயார் பண்ணணும். அதுலேயும் நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். பட் இந்த காயிலேயே, இந்த எண்ணெயிலேயே நம்ம மஞ்சள் சேர்க்கும்போது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நடுவில் கொஞ்சம் இடத்த ஒதுக்கி விட்டுட்டு அரை டீஸ்பூன் இல்லைன்னா 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம். மறுபடியும் கிளறி விட்டுட்டு நாம் இதை வேக விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசால் நாம் தயார் பண்ணணும். அரை மூடி அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவும் குறைக்கவும் செஞ்சுக்கலாம். அதோட 2 பல் பூண்டு, தேவைன்னா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை மிக்சியில் ஒரு சுற்றி எடுத்துடலாம். மசால் தயாராகிடுச்சு. இதை நம்ம வேக வச்ச பூசணிக்காயில் சேர்த்துடலாம். இதில் நான் தண்ணி எதுவும் சேர்க்கலை, அப்படியே உதிரியாக தான் இதை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டுட்டு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டவ் சிம்மில் மாற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம மசால் சேர்த்தாச்சு, தண்ணி எதுவும் சேர்க்கலை. மசால் வேகணும். ஏற்கனவே காய் வெந்து தான் இருக்குது. பட் இந்த மசால் வேகணும். அதனால் மூடி போட்டு 2 இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு, சூப்பராக வெந்திருக்கு. அடுத்ததாக இதில் நம்ம பருப்பு, வேக வச்ச பருப்பை சேர்க்கணும். பருப்பு விருப்பம் இல்லாதவங்க இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் பருப்பு சேர்த்து பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. பருப்பு இந்த மாதிரி உதிரியாக இருக்கணும், குழஞ்சி போகக்கூடாது. குழஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு பொரியல் உதிரியாக கிடைக்காது. ஸோ பருப்பை இந்த ஸ்டேஜில் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுலாம். ஏன்னா மசால் பருப்போடு மிக்ஸ் ஆகணும். 2 இல்லைன்னா 3 நிமிஷம் போதும். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், சூப்பரான வெள்ளை பூசணிக்காய் பொரியல் அருமையாக உதிரியாக தயாராகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். தேவைன்னா கடைசியாக ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். சர்வ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு நாம் மறுபடியும் சந்திக்கலாம்.